அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி 7th புக்கில் வந்துட்டு இருக்கக்கூடிய வரலாறு பாடம் 7th வரலாறு தான் வந்து பார்க்க போகிறோம். இது சிலபஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி சிலபஸில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன இந்த வீடியோ பற்றி பார்க்கணும்னா நண்பர்களே, முக்கியமான பாடம். ஸோ எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் வந்து பெருசாக வந்து நம்ம சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, சிவாஜி தான் மராத்தியர்னா ஒரு பெரிய அரசர். அவரை பற்றி தான் கொஸ்டின்ஸ் எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அவரை பற்றி அவருடைய நிர்வாகம், அவருடைய அரசியல் முறைகள், அவர் எப்படி அவங்க மக்களை காப்பாற்றினாருன்றத சில விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சார் நிறைய பேர் பேஷ்வாக்கள் படிக்கணுமான்னு கேட்பீங்களே, கண்டிப்பாக படிக்கணுங்க. 7th புக்கில் படிச்சுக்கோங்க. +1 புக்கில் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த புக் பேக் பாக்ஸை படிச்சுட்டு உள்ளே கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 7th புக் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவாங்க. ஸோ 7th புக்கில் நல்லா படிச்சுக்கணும். எல்லாரும் வந்து நம்ம மராத்தியர்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நல்லாவும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பார்த்துடலாமா? தென்மேற்குனா ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம இந்தியாவுக்கு தென்மேற்குன்னு என்னது, அந்த மகாராஷ்டிரா, அப்புறம் கொஞ்சம் இந்த குஜராத் கூட நடுவில் இருக்க குஜராத், இந்த நம்ம கேரளா கூட தென்மேற்கு தானே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து கர்நாடகா நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகா இவங்களாம் வந்து தென்மேற்கு ஏரியா. அதில் முக்கியமாக இந்த சிவாஜி பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை குறிப்பிட்டு புரியுதுங்களே. ஸோ தென்மேற்கே எழுச்சி பெற்ற நம்ம மராத்தியர்கள் இருக்காங்களே, இந்த மராத்தியர்களுடைய எழுச்சி, அதாவது அவங்க நல்லா வந்து போர், அப்புறம் அந்த செயல்பாட்டு நிர்வாகத்திலலாம் வேக வளர்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவங்களுடைய அதிகாரம் என்பது முகலாயர்கள் அரசுகள் இருந்தாங்களே, அவங்களுக்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. இவங்க எழுச்சி அவங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் யார்ப்பா, தாஜ்மஹால் கட்டினவர் ஷாஜஹான். ஸோ அவருடைய காலத்திலே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாஜி இருக்கார்ல மராத்தியர், அவருடைய அப்பாவான ஷாஜி பான்ஸ்லே ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த ஷாஜி பான்ஸ்லே வந்து அவர் மற்றும் அவரை போன்ற சிலர் என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்டவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமது நகர் இந்த பல இடையூறுகளை வந்து செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, நம்ம முகலாய அரசுக்கு பல இடையூறுகளை செஞ்சார் சிவாஜிங்க அப்பா. அந்த சிவாஜிங்க அப்பா வந்து அகமது நகர், பிஜப்பூர் இந்த அரசுகள்லாம் வந்து ஒரு பணியாற்றிய அதிகாரி. ஸோ அவர் வந்து முகலாய இடபால செஞ்சார். ஆனால் அவர் ரொம்ப வந்து அதிகமாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் உண்மையான முகலாயர்களுக்கு மிக பெரிய இடையூறாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிவாஜி தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜி தான் வந்து மராத்தியர்களுக்கு பெரும் புகழ் சேர்த்தார். அதாவது கொடுத்துருப்பாங்க. கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவன், அதாவது கொரில்லா போர் முறைகளில் அப்படின்னா என்னன்னா, மறைந்திருந்து தாக்குதல், தீரன் அதிகாரம் 1ன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த படத்தில் கார்த்தி படம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைசி சண்டை போடும்போது ஒளிஞ்சுக்குருவாங்க. திடீர்னு டம்மு சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வருவாங்க, மலைக்குள்ளே ஒளிஞ்சுக்குருவாங்க, இது போல் சண்டை போடுவாங்க. ஸோ இதைத்தான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ அந்த மணிக்க மறைந்திருந்து தாக்குதல், இது ரொம்ப முக்கியம். திரும்ப கேட்கப்பட்டது. கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவாஜி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு சிவாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள், அதாவது அவங்க வந்து மராத்தியர்கள் வந்து மேக்ஸிமம் மலைவாழ் மக்கள் தான் நண்பர்களே. அதனால் மலைவாழ் மக்கள் அணியை வந்து ஒன்றா உருவாக்குறாரு. அவங்களோட உதவியோட பல பகுதிகளை கைப்பற்றாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பல பகுதிகளை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவுரங்கசீப், அதாவது நம்ம மராத்தியர்களில் சிவாஜி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம முகலாயர்களில் யார் ராஜாவாக இருந்தா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவர்கள் இருக்காங்க. நம்ம இந்தியா லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களா. ஸோ அப்போ இந்தியா லெவலில் முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப அதோடைய அரசனாக இருந்தவர் அவுரங்கசீப். அப்போ மராத்தியுடைய ஆட்சியில் இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிவாஜி. ஸோ புரியுதா நம்மளே. ஸோ அந்த அவுரங்கசீப்புக்கு மிக பெரும் ஒரு போட்டியாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிவாஜி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாஜி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, தக்காணம்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்ம அந்த முக்கோண வடிவில், அதாவது தென்னிந்தியாவை குறிக்கும், கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை வந்து குறிக்கும். தக்காணம் என்பது ஒரு முக்கோண வடிவில் குறிக்கும். நம்ம ஜாகிரபி பார்க்கும்போது உங்களை டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன். ஸோ தக்காணம் என்பது ஒரு முக்கோண வடிவம், அவ்வளோதான். அந்த நம்ம தென்னிந்தியாவை குறிக்கும். பார்த்தோம்னா தக்காணம் முழுவதிலுமே மராத்தியர்கள் சவுத் சத்தேஷ்முகி 2 வரிகள் முக்கியமான பாயிண்ட்டுங்க. சவுத் சத்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிச்சாங்க. சரிதா, நீ வசூலிச்சு அவங்க நாடுங்க, முகலாயருடைய நாடு தான். அப்போ ராஜா வந்து அவர் தானே. ஆனால் இவங்க வரி வசூலிச்சுட்டு இருக்காங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி பண்ணிக்கோடான்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ அந்த அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. புரியுதா நண்பர்களே? ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முகலாயர்கள், அதாவது இந்த வாங்க பார்த்துடலாம் பாருங்கள், பேச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ பேஷ்வாக்கள் இப்போ வந்து மராத்தியர்கள் என்னென்ன ஷார்ட்டாக அறிமுகம் தானே படிச்சுட்டு இருக்கோம். பேஷ்வாக்கள் அப்படின்னு படிச்சோம்ல, இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேஷ்வாக்கள் மராத்தியர்கள் இருக்காங்களே, மராத்திய அரசர்கள் சிவாஜி, அப்புறம் சிவாஜியோடைய மகன் சாம்பாஜி, அவருடைய மகன் சாஹு, இப்படி கண்டினியூஸாக வராங்களே, இவங்களாம் மராத்திய அரசர்கள். அவங்களுடைய பிரதம அமைச்சர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வாக்கள். ஆனால் இவங்க சாஹு மகாராஜான்னு ஒருத்தர் வருவாருங்க. அவருடைய காலம் முதல், அதாவது இவருடைய சிவாஜியோடைய பேரன், அவருடைய காலம் முதல் அவங்க தான் உண்மையான அதிகாரமுடையவராக மாறிட்டாங்க. இந்த மராத்திய அரசர்கள் பெயரளவிற்கான தலைவர். இப்போ பாருங்களேன், பிரதமர் மோடி வந்து உண்மையான தலைவர், குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் வந்து அப்போ நடந்துச்சு அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1761 வரை மராத்தியர்கள் வந்து அதிகாரத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. இல்லை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் லைக் பண்ணால் பார்க்காதீங்க. லைக் பண்ணால் தான் இன்னும் 2 பேருக்கு காமிக்கும் நம்ம வீடியோ. யாராவது மராத்தியர்கள் தெரியல செக் பண்ணாங்கன்னா காமிக்கும், அதுக்காக தான். ஸோ மராத்தியருடைய புவியியல் கூறுகள், இவங்களோட மெயினான விஷயம் என்னென்னா புவியியல். இவங்க மலைவாழ் மக்கள் நண்பர்களே. ஸோ மலைப்பகுதியில் வந்து மேடு பள்ளமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் மலைப்பகுதி எப்படி இருக்கும், கரடுமுடாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அப்படி ஒட்டப்பட்ட ஒரு சூழலில் தான் அவங்க வந்து வசித்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த புவியியல் கூறுகள்னு சொல்லுவாங்க. அதை அந்த புவியியல் கூறுகள் என்பது இவங்க பாதுகாப்பு கொடுத்துச்சு அப்படின்றத இந்த பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சமவெளி மக்கள் இருக்கோம். ஸோ நம்ம மலைக்குள்ள திடீர்னு போய் ஏற முடியுமா, ஒரு பக்கம் நடக்க முடியுமா, ஓட முடியுமா, முடியும். ஆனால் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. டக்குன்னு பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஆனால் அதே மலையிலே வாழ்ந்து அந்த மலைக்குள்ளேயே திரிகிறவங்க அதை நல்லா இங்கேருந்து இந்த பாதை இப்படி என்ன ஒன்றாகாது அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது யூஸ் ஆகும்ல. ஸோ அவங்களோட நம்ம கம்மியாக தான் அந்த இடத்துல எதுவுமே செயல்பட முடியும். அதனால் அவங்களுடைய புவியியல் கூறுகள் அவங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பை கொடுத்துச்சு. அந்நிய படைகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு. இவங்களுடைய படைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவாங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்க, பிஜப்பூர் அகமது நகர் ஓகேவா நண்பர்களே, அவங்க 16ஆம் நூற்றாண்டு என்னென்னா 1500 சம்திங்க. அதாவது 17ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்கன்னா 1600 ப்ளஸ் வரும். புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 கம்மி பண்ணி சொல்லணும். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் பிஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் வந்து மராத்தியர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பிஜப்பூர் அகமது நகர் இதான் 2 வேறு ஊர். அந்த ஊருடைய ராஜாக்கள் சுல்தான்கள்னா அந்த ஊருடைய சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குதிரைப்படையில் மராத்தியர்களை வச்சுக்கிறோம், அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களாம் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு இவங்களை தூக்கி போட்டுறாங்க. உடனே இந்த மராத்திய அரசர் என்ன பண்ணுறாங்க, அந்த சுல்தான்கள் அப்படின்ற அவங்களுடைய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கான என்ன சொல்கிறது அதிகாரம் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கோம், இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன்னா என்னுடைய விருப்பத்தை நான் என்னுடைய மகன் என்னுடைய பேரன் இப்படி தான் நம்ம செய்வோம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம என்ன அடுத்தவங்க போய் செய்வோமா, அதைத்தான் அவங்க சுல்தான்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மராத்தியர்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதிகாரத்தை நம்மளும் பெறணும் அப்படின்னு தோணுச்சான். ஸோ புரியுதாங்க, நம்மளும் பெறணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சான். ஸோ அடுத்து என்ன போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயல்பட்டாங்கன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி தான் சொல்லிட்டேன் நான், கொல்லாப்பூர் முறை சொல்லிட்டேன், பாறைகள் நிலப்பகுதி சொன்னல, அந்நிய பாதுகாப்பு இதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பக்தி இயக்கமும் மராத்தியரும். பக்தி இயக்கம் அதாவது நிறைய நம்ம படிப்போங்க. சிந்து சமய படித்தோம், குப்தர் படித்தோம், முகலாயர்கள் நிறைய படம் படிக்கலாம். ஆனால் இந்த மராத்தியர்களில் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பக்தி இயக்கமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பக்தி இயக்கம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி இயக்கம் அதாவது அந்த மகாராஷ்டிரா பார்த்தீங்களா, நான் சொன்ன மகாராஷ்டிரா தான் சிவாஜி, அந்த ஏரியாவில் பரவிய அந்த பக்தி சாமி கும்பிடுற இயக்கம் என்பது மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு அவேர்னஸை கொண்டு வந்துச்சு, ஒரு இணக்கம், ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சமத்துவத்தை மேம்படுத்துச்சு. என்ன சார் சமூக சமத்துவம்? அதாவது நண்பர்களே, அந்த சாமி கடவுள் கும்பிடுறோம்ல, இப்போயுமே நம்ம நாட்டில் நிறைய ஜாதி இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்ட மதத்துலேருந்து சொல்கிறேன், அவங்க மராத்திய மக்களா, அப்போ மராத்தியன்னு ஒரு மதம் போல். ஸோ மராத்திய இந்து மக்கள் தான். ஸோ ஒரு மக்கள் அவங்க எல்லாத்தையுமே அந்த நம்ம சாமி கும்பிடுறப்ப எல்லாமே, இப்போ இந்து அப்படின்னா எல்லாருமே சிவனை கும்பிடுவோம் நான் சொல்கிறேங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நம்ம கிருஷ்ணன் சாமி, எல்லா சாமி நம்ம எல்லாமே கும்பிடுறோம்ல. ஸோ நமக்குள்ள ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தியது அந்த சாமி தான், கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இவங்க ஹிந்து மக்கள் மராத்தியர்கள், அதனால ஹிந்துவை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ அவங்ககிட்ட சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பல்வேறு சமூகங்கள், அதாவது நிறைய ஜாதி மக்கள் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. புரியுதா நண்பர்களே? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள்,
அந்த மராத்திய சாமி கும்பிட்றவங்க அப்படின்னு படிக்கிறோம்ல, அவங்கள ரொம்ப முக்கியமானவங்க, அதாவது பக்தி இயக்க பெரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இவங்க 3 பேரும் கொஞ்சம் அந்த மராத்திய மக்கள்கிட்ட சாமி கும்பிட்றதுல கொஞ்சம் பெரிய ஆளுங்க மாதிரி இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிவாஜியின் வாழ்க்கை மீது மிக நல்ல கவனம் செலுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராமும் ராம்தாஸும். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நண்பர்களே. நீங்கள் வந்து பேசுவாக்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா அது தெரியாது, நீங்கள் சாகு மகாராஜா படிக்கிறீங்களா படிக்கான்னு தெரியாது அது எனக்கு. பட் நீங்கள் எல்லாருமே சிவாஜி பற்றி ஒரு கேள்வி கேட்டால் எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா சிவாஜியை பற்றி டீம்ஸில் எப்போவுமே கேள்வி இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டினும் எடுத்துப்பாங்களேன், சிவாஜியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, சிம்பிளாக வச்சு கேட்டுருவாங்க, கஷ்டமாச்சு இதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குரூப் 4 குரூப் 2க்கு கண்டிப்பாக கேட்பாங்க, குரூப் 1லையும் கேட்பாங்க, கேட்காத இது இருக்காது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஒரு பாடம் தான் அது. அடுத்து மராத்திய மொழியும் இலக்கியமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பக்தி இயக்கம் எப்படி ஒற்றுமையை கொடுத்துச்சோ அதே போல் மராத்திய மொழியும் இலக்கியமும் மராத்திய மக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாடல்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மராத்திய மக்கள் சாமி பாட்டுங்க, பக்தி இயக்க பெரியவனா ஒன்றும் இல்லை, சாமி பாட்டு நிறையா வந்து பாடியிருக்காங்க. அது எல்லாமே நிறையா ஜாதிகள் வர்க்கங்கள் சேர்ந்து பாடுவோம், நிறையா வெவ்வேறு சாதிகள் வெவ்வேறு வர்க்கங்களை சேர்ந்தவங்க பாடினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒற்றுமையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன், நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வாழ்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது இந்த படிப்பு தானே. நீங்கள் யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போ படிப்பு தான் ஒன்று சேர்க்குது, படிக்க தானே எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது போல தான் அப்போ அவங்கள எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் விட்டு, அதாவது தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒரு ஒன்றிணைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் அந்த படிப்பு நம்மளுக்கு ஒன்று சேர்க்குது. அதே போல் அந்த காலத்தில் அவங்கள்ட்ட அதே பக்தி இயக்கம், பக்தி இயக்க பாடல்கள், சாமி பாட்டுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சிவாஜிங்க மெயினானது வந்தாச்சு. சிவாஜியை பற்றி பார்த்தோம்னா என்ன பண்ணுவார்னா 1627 எப்போ இதை கூட கேட்பாங்க. 1627 நம்ம சிவாஜி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிறக்கிறாரு. எப்போ பிறந்தாரு? 1627 பிறக்கிறாரு. அவங்க அம்மா பேர் வந்து ஜீஜாபாய், அவங்க அப்பா பேர் சாஜி பான்ஸ்லே, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இவர் வந்து இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஹிந்து, நான் சொன்னேன்ல, ராமாயண மகாபாரத கதைகளை கூறி, ராமாயணமும் மகாபாரதம், ராமாயண கதை கூட எனக்கு ரொம்ப தெரியும், எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் மகாபாரத கதைன்றது வேறு லெவலில் போர் பண்ணுவாங்க. அதோடைய கதைகள் கொஞ்சம் ராமாயணத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ராமாயணம் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கதைகள் 2 கதையுமே அப்படி தான் இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரி போர், சண்டை, அந்த தர்ம கருத்துக்கள், அதர்ம கருத்துக்கள் நிறையா இருக்கும். தெரிஞ்சவங்களும் தெரியும். சரி, நான் எனக்குலாம் ராமாயண மகாபாரதம் நல்லா தெரியும். ஸோ அந்தளவுக்கு அந்த கதையை சொல்கிறேன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த கதைகள்லாம். ஸோ அந்த கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றை மீது அவங்க அம்மா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிவாஜி வந்து அதனால தான் சிவாஜி வந்து கொஞ்சம் ராஜா இந்த நிறையா கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சிவாஜியுடைய ஆசிரியரும் குருவும். அப்போ சரிப்பா இதெல்லாம் சொல்கிறேன், சிவாஜி யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மேதையாக இருந்தாலும், நம்ம காந்தி நம்ம நாட்டுக்கு சொந்தம் வாங்கி கொடுத்தா நம்ம படிக்கிறோம், சும்மா இல்லைங்க, அதாவது படிக்கிறோம். ஸோ அப்போ காந்தி வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா சும்மாவாக வாங்கி கொடுத்தாரு, அவருக்கும் ஒரு குரு இருந்தார். யார்? கோபாலகிருஷ்ண கோகலே, அவருக்கும் ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஸோ இதே போல் தான் எவ்வளோ ஒரு ராஜாவாக இருந்தாலும் இவருக்கு ஒரு குரு இருக்கணும்ல. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரும் குருவுமான தாதாஜி குண்டதேவ். அவர் வந்து இவருக்கு குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் எல்லாமே பறித்து கொடுப்பாப்புல. ஸோ சிவாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 18 வயசில், அதாவது 1645 வந்து என்ன பண்ணுறாருன்னா ராணுவ பணி, அதாவது ஆர்மியில் வந்து முதலடி வந்து எடுத்து வைக்கிறாருங்க. எடுத்து அந்த 18 வயசில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புனே, அதாவது மகாராஷ்டிராவில் அங்கே புனே இருக்குது. ஸோ அந்த புனே அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருந்த கோண்டுவானா அப்படின்ற ஒரு கோட்டையை கைப்பற்றாரு. கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றாரு எப்போ? 1645. அதுக்கு அடுத்த வருஷமே, அப்படின்னா என்னது 1646. அப்போ என்ன பண்ணுறாருன்னா தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். நம்மளே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 46 இங்கே இருக்காது, நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்த ஆண்டு தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். அதனைத் தொடர்ந்து ரெய்கார், என்ன கோட்டை? ரெய்கார் அப்படின்ற கோட்டையையும் கைப்பற்றி அதனையும் புனரமைக்கிறாரு. பரவாயில்ல, எத்தனை கோட்டையை கைப்பற்றாரு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சிவாஜியோடைய ஆசிரியரும் பாதுகாவலரும் யார்? தாதாஜி குண்டதேவ். அவர் வந்து இறந்து போயிடறாருங்க. ஸோ அவர் இறந்தோன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ சாகிறாருன்னா இவர் 1649 இவர் வந்து ராணுவ பணி அடியை எடுத்து வைத்து 4 வருடங்களுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அது வரைக்கும் அவருடைய அறிவுரைகள் சில கேட்பார், இவர் சொல்கிறத அவர் கேட்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் முழுமையாக யார்? நம்ம சிவாஜி முழுமையான அதிகாரம் செலுத்துகிற நபராக வந்துட்டார். அதாவது சிவாஜியோட அப்பாவுக்கு சொந்தமான ஜாவாலின்னு ஒரு இடம், அதை வந்து நம்ம தாதாஜி குண்டதேவ் தான் நியமிச்சுட்டு இருந்திருக்காரு, அதாவது நிர்வாகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதையும் நம்ம சிவாஜி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றுக்கொண்டார். புரியுதாங்க? அதையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவாஜி பிறந்த ஊர் சொல்லல, சிவ்நேர் எழுதி வச்சுக்கோங்க. சிவாஜி பிறந்த ஊர் என்ன கேட்டாங்கன்னா சிவ்நேர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அது சிவநேரின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்
மாவாலி காலாட்படையினரே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தன. என்னப்பா மலைவாழ் மக்கள்ன்ற, இப்போ மாவாலி மக்கள்ன்ற, மலைவாழ்ன்றது மலையில் நிறையா சமூக மக்கள் வாழ்வாங்க, புரியுதாங்க? ஸோ எந்த படையின் குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா மாவாலி படையினர். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வரும். ஸோ அவர் வந்து அவங்களுடைய உதவியில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த மாவாலி மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய உதவியோடு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, புனேக்கு அருகே இருந்த பல கோட்டையை கைப்பற்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாயர்களின் வசம் இருந்த புரந்தர் கோட்டை, ஒரு மெயினான பாயிண்ட் நம்மளே, புரந்தர் கோட்டை சில டீம்ஸ் கேட்பாங்க எப்பயுமே. ஸோ புரந்தர் கோட்டையும் வந்து சிவாஜி கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, சிவாஜி வந்து இங்கே அந்த கோட்டையை கைப்பற்ற, இந்த கோட்டையை கைப்பற்ற, மோலாய கூட சண்டை ஓட இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. இதை பார்த்துட்டு பிஜப்பூர் சுல்தான் என்ன ஆயிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டாப்புல. டென்ஷன் ஆகி சிவாஜி எங்கள் அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டார், விட மாட்டேன்ட்டாரு. உடனே சிவாஜி, சார் நீ மன்னிச்சிருங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க யார் பிஜப்பூர் சுல்தான் வந்து சொல்லிட்டு நம்ம இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷாஜி பாட்ஷாஹி சாகிற வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணலை. என்னப்பா சொல்கிற, ஒரு ராஜா போர், அதாவது எதுவுமே பண்ணலை மீன்ஸ் போர் செஞ்சுருக்க மாட்டார், புரியுதாங்க? எந்த போரும் செய்யாமல் சும்மா தான் இருந்திருப்பார். அப்போ என்ன பண்ணார் அவர், ஒரு ராஜா சரி போர் செய்ய முடியல, ஆனால் நம்மளுடைய நிர்வாகத்தை நம்ம மேம்படுத்தணும்னு சொல்லி அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் நிர்வாக ரீதியாக அவரை வந்து அவர் மேம்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்கிறாங்க நம்மளே, அவங்க அப்பா இறந்து போயிட்டார். மறுபடியும் சிவாஜி அதான் அப்பா இருந்துட்டார்ல, இன்னி யாரை பிடிச்சி இந்த பிஜப்பூர் சுல்தான் கைது பண்ணுவான், போடுறா மறுபடியும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் திடீர்னு ஒரு இராணுவ தாக்குதலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்திய தலைவர், இவரும் ஒரு மராத்தியர் தான், ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மராத்திய தலைவர் யார், சந்திர ராவ் மோர் அப்படின்றவற்றிலிருந்து ஒரு ஜாவாலியை கைப்பற்றாரு. எப்போ 1656 வந்து கைப்பற்றாரு. ஏன்ப்பா இவரும் மராத்தியர் அவரும் மராத்தியர், அவர்கிட்ட ஏன் அவர் கைப்பற்றணும், இதான் புரியலன்றீங்களா? ஸோ இப்போ வந்து தமிழன், நானும் தமிழன், இன்னொருத்தன் தமிழன் இருக்கலாம், நம்ம கூட சண்டை வராதா? ஸோ அவன் தப்பு பண்ணுறான் அதனால் சண்டை வராதா? புரியுதாங்க நண்பர்களே? ஸோ நானும் இந்தியன், இன்னொருத்தன் இந்தியன், இப்போ நம்ம எல்லாமே பாருங்கள் சண்டை வராது, நமக்குள்ள சண்டை வராது. பட் ஏதாவது தப்பு பண்ணால் சண்டை வரும்ல, அவன் வந்து தப்பு பண்ணுறேன், மக்களுக்கு எதிராக பண்ணுறேன், அப்புறம் சண்டை வரும்ல. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சந்திரராம் வந்து கைப்பற்றிப்பார். அதுக்கப்புறம் புனே தாங்க மெயினாக சொல்லுவாங்க. புனேவை சுற்றி பல தலைவர்களை அடைக்கிறாரு. வேறு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா பகுதியில் கைப்பற்றினார் படித்தோம்ல. அங்கெல்லாம் வந்த பிஜப்பூர் அந்த சுல்தானுடைய அதிகாரிகள் தான் இருந்தாங்க. அவங்கள தூக்கி அதாவது துரத்தி அடிச்சுட்டு இவருடைய படைகளை வைக்கிறாரு. இவருடைய ஆள்கள், அவருடைய தளபதிகளை வந்து அங்கே நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிஜப்பூர் வந்து படை அனுப்புவாங்க, அவங்கள தோற்கடிச்சிருவார். அதாவது ஏன்டா அப்படி பண்ணேன்னு பிஜப்பூர் சுல்தான்கள் வந்து ஆள் அனுப்புகிறாங்க சிவாஜிக்கிட்ட சண்டை போட, அவன் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாப்புல. இதை பார்த்து முகலாயர் ஒரு பக்கம், என்னடா இந்த ஆள் யார் என்ன பண்ணால் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, ஐயோ நமக்கு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமடைகிறாங்க. சரி இதுக்கப்புறம் என்னப்பா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளும் என்ன இவ்வளோ பண்ணிட்டு இருக்காப்புல, நம்மளும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகலாய படை போகுது. எப்போ 1659 கிடையாது, அதாவது 1659 சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணவர் பிஜப்பூர் சுல்தானுடைய தளபதினா யார், அரசர் கீழங்க. ஸோ தளபதியவே யார், அப்சல் கானை கொன்றார். ப்ரீவியஸ் கொஸ்டின், சிவாஜியின் யார், பிஜப்பூரின் தளபதியான அப்சல் கானை கொண்டு விட்டாப்புல. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா 1663 அவுரங்கசீப்புடைய தளபதியும் அவுரங்கசீப்புடைய மாமாவுமான ஷெஷ்டா கானை வந்து இவர்கிட்ட சண்டை போட அனுப்புகிறாரு. சிவாஜி அவரையும் துரத்தி அடிச்சுடுறாரு. ஸோ அவரையும் காயப்படுத்தி துரத்தி அடிக்கிறாரு. கடைசியில் 1664 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுகமான சூரத் நகரை தமது படைகளை அனுப்பி சூறையாடினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது 664 நண்பர்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் பார்த்தோம்னா, நிலுங்க காமிக்கிறேன், இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. 664 சூரத்தா, 665 புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. 23 கோட்டைகள் வந்து முகலாயர்கிட்ட ஒப்படைச்சிருவார் யார், சிவாஜி. அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அது முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர், சிவாஜி சூரத்தை கொள்ளையடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர் நடவடிக்கையில் அவுரங்கசீப் வந்து இறங்கிட்டாப்புல. இவர் வந்து ஒழிச்சிடணும், பிஜப்பூரை இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஜெய்சிங், ஓகேவாங்க, ராஜா ஜெய்சிங் ஒரு வடிவேல் படத்தில் குதிரையில் கூட போகும்போது இவர் பெரிய ராஜா ஜெய்சிங் குதிரையில் போகிறாரு அப்படின்னு சொல்லி காமெடியில் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ராஜா ஜெய்சிங் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ராஜபுத்திர தளபதிங்க. ஏன்னா ராஜபுத்திர தளபதி
தளபதி கீழே முகலாய படை ஒன்றை அனுப்புகிறாரு. உடனே சிவாஜியுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க, நான் அதாவது அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதான் ஓகே தான், நான் வந்து நான் கைப்பற்றிய கோட்டையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். முகலாய அரசர்களுடைய ஒரு மண் சப்தாராக நம்ம அக்பர் கொண்டு வந்திருப்பார்ல மண் சப்தாரி முறை. ஸோ அந்த முகலாய அரசர்களுடைய மண் சப்தாரியாகவும் நான் அரச பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம அன்றைக்கி சொல்லிடுவார். ராஜாஜி சிங்கோட வழிகாட்டுதன்படி ஆக்ராவுக்கும் போயிடுறாரு. ஆக்ரா என்பது முகலாயருடைய இடம் தானே. ஸோ அங்கேயும் போயிடுறாரு. ஆனால் வந்து அங்கே போய் அவளை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க சிவாஜி உடனே என்ன பண்ணுறாருன்னா பலக்கூடையில் உட்காந்து தப்பிச்சு வந்துடுறாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம் நம்மளே. சத்ரபதி, சத்ர அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளே, குடை, பதி அப்படின்னா தலைவன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சமஸ்கிருத சொல், அரசன் அல்லது பேரரசன். இதை வந்து யார் யூஸ் பண்ணாங்கன்னா மராத்தியர்கள். அதுலேயும் குறிப்பாக நம்ம சிவாஜி வந்து சத்ரபதி சிவாஜி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணார். ஸோ அடுத்து பார்த்துடலாம். இப்போ தக்காணம் நம்ம படித்தோம்ல, தக்காணத்துக்கு எதிராக இப்போ முகலாயர்கள் சண்டைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையில் சிவாஜி தலையிடக்கூடாது அப்படின்றதுல அவுரங்கசீப் தெளிவாக இருந்தார் அப்படின்ற போட்டிருப்பாங்க. சிவாஜிக்கு சரி, சிவாஜியை வந்து அதாவது அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பிடிக்கவும் முடியல. சிவாஜி வந்து சண்டை போடுறாரு, அதை ஒன்றும் செய்ய முடியல அவுரங்கசீப்னால. ஸோ அவருடைய உறவையாச்சும் சரி செஞ்சு கொள்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய உறவை சரி செய்து கொள்ள ஏற்பட்ட முயற்சிகளும் தோல்வி தான் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே 1670 நம்ம பார்த்தோம்ல, எப்போ 1664 1664 சிவாஜி வந்து என்ன பண்ணாரு, நம்ம சூரத்தை கொள்ளையடிச்சாருன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் கழிச்சு இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடிக்க போது முகலாய படைகளால் தடுக்க முடியவில்லை. அப்போ ஃபஸ்ட்டு போனாங்களே அப்போ தடுத்துருக்காங்க, ஆனால் இப்போ தடுக்க கூட முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டு 1674 என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சிவாஜி சத்ரபதி அப்படின்ற பட்டத்துடன் மணிமுடி சூடிக்கொண்டார். அதாவது அரசனாக அறிவித்து கொண்டார். எங்கே சூட்டி கொண்டார்? ரைக்கார் கோட்டையில். பாகுபலி படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் உட்காந்து இவதான் ராஜான்னு இந்த மணிமுடி சூட்டுவாங்களே. ஸோ அதே போல தான் ரைக்கார் கோட்டையில் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவும் அவங்களோட ராஜா ஆயிட்டாரு அப்படின்ற பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்து உயிரிழந்துருவாங்க. சிவாஜி தன்னுடைய இறுதி நாட்களில் வந்து தன் மகன் சாம்பாஜியோட செலவழிச்சிருப்பார். கடைசியில் வந்து வயிற்றுப்போக்காலும் உடல்நிலை சரியில்லாமையும் 1680 இறந்தே போயிட்டார் நம்ம சிவாஜி. இதாக பார்த்தீங்களா. ஸோ முடிஞ்சு அப்புறம் என்னப்பா ஆகுது, சிவாஜிக்கு மராத்தி நிர்வாகம் நான் சொன்னேன்ல, எப்போ பிஜப்பூர் சுல்தான் வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த டயத்தில் அவர் வந்து நம்மளுடைய நிர்வாகத்தை மேம்படுத்தணும்ன்றல செயல்பட்டார் அப்படின்னு படித்தோம்ல. என்ன நிர்வாகம் பார்த்தோம்னா நம்மளே, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், அதாவது ஷார்ட்டால் சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க பாருங்கள். அதாவதுங்க சிவாஜியுடைய அரசியல் வட்டம் சொல்லுவாங்க, அதாவது நிர்வாக வட்டம் கூட சொல்லலாம். 3 வட்டங்களை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர், அதாவது மக்களின் மீது அவர் ரொம்ப அக்கறை, அவங்க மக்கள் மீது, புரியுதாங்க. ஸோ அவங்க மக்கள் மீது அதிக அக்கறை. அதனால் மக்கள் துன்புறுத்துவதை அவர் அனுமதிக்கப்படவில்லை. மக்கள் துன்புறுத்தக்கூடாதுன்றதில் கன்ஃபார்ம் வந்தார். செகண்ட் என்னங்க பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேலாதிக்கம் தான் இருந்துச்சு, ஆனால் அதிகாரம் அவர்கிட்ட இல்லை. புரியுதா நண்பர்களே. அவர் வந்து முகலாயர்களால் அடிக்க முடியல, பிஜப்பூர் சுல்தான் சண்டை போகிறாரு, ஆனால் அதிகாரம் என்பது அவர் கையில் இல்லை. ஸோ அதனால் அதான் கொடுத்துருப்பாங்க, மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை அவரால் மேற்கொள்ள முடியலை. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதும் மக்களை பாதுகாக்கணும். அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுத் சத்தேஷ்முகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 வரிகளை வந்து வசூலிக்கிறாரு. அதில் அந்த சவுத் அந்த வரி வந்து 4இல் 1 பங்கு, அதாவது இப்போ எனக்கு 400 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 100 ரூபா நான் அவர் கொடுக்கணும். ஸோ அடுத்து சத்தோஸ்முகி அப்படின்னா 10இல் 1 பங்கு. இது எதுக்குப்பா அப்படின்னா அரசருக்கான கட்டணம். அந்த 4ல் 1 பங்கு என்னுடைய பாதுகாப்புக்காக நான் தர்றேன், இந்த 10ல் 1 பங்கு நான் அரசை என்னை பார்த்துக்கிறதுக்காக அவருக்கு நான் சேலரி தரேன் அப்படின்றதான் இந்த வரி. புரியுதா நம்மளே. 3வது வட்டம் என்னப்பா, 2 வட்டம் சொல்லிட்டேன். 3வது வட்டம் கொள்ளையடிப்பது மட்டும் தான் நோக்கம். என் நாட்டு மக்களுக்கு வேணும், நான் வந்து உங்கள் நாட்டை வந்து கொள்ளையடிச்சு மக்கள் கொடுப்பேன், அவ்வளோதான் அவருடைய கருத்து. ஸோ அடுத்து கிராமங்கள் தேஷ்முக். அப்புறம் அவருடைய காலத்தில் கிராமங்கள் யாரால் ஆட்சி செய்யப்பட்டது? தேஷ்முக். யார்? தேஷ்முக் அப்படின்றவங்களால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேஷ்முக் அப்படின்றவங்க கீழே 20லேருந்து 100 கிராமங்கள் வரைக்கும் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவர்களில் அதாவது ஒவ்வொரு கிராமத்துலையுமே என்னென்னா ஒரு கிராம தலைவர், அதாவது பட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகாரமிக்க கிராம தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தர் குல்கரணி அப்படின்ற பேரில் ஒரு ஆவண காப்பாளரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மைய அரசு இல்லை. ஆமாம், சிவாஜி வந்து நேரடி அதிகாரம் செலுத்தலை இல்லைங்க, 74 தான் அவர் ராஜாவானார். அப்போ தான் அவர் அதிகாரம் செலுத்தியிருப்பார். அது வரைக்கும் மைய அரசு அப்படின்றது இல்லாதனால இந்த மாதிரி இந்த நம்ம சொல்கிறோம்ல பட்டில், குல்கர்ணி, இவங்க தான் வந்து உண்மையான அரசராக செயல்பட்டாங்க. அப்படி அரசராகவா செயல்பட்டாங்க? ஆமாம்,
அரசர் கிடையாது, அரசாக செயல்பட்டாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இவருடைய இராணுவத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நண்பர்களே, காலாட்படையே அவருடைய முக்கியமான இராணுவம். எப்போனா அவர் மலைகளில் வாழ்ந்தாங்களே, அப்போ சண்டை போட்டப்போ காலாட்படை ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சமவெளி நோக்கி சண்டை போட வர்றப்ப குதிரைகள் யூஸ் ஆகுச்சு. ஏன்னா மலைப்பகுதியில் வந்து குதிரை ஓடிட்டு இருக்க முடியாது, அங்கிட்டு கொண்டு கீழே வந்துடும். இதுவே சமவெளி பகுதினா டிக்குன்னு ஓடும்ல. ஸோ அதனால் இங்கே சமவெளி வரப்பு குதிரைப்படை மெயினானதாக ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவருடைய படைக்கு அவரே நேராக ஒவ்வொரு ஆளையும் உட்காந்து செலக்ட் பண்ணுவாரான். இவன் கரெக்டாக இருக்கான், இவன் கரெக்டாக மாட்டான்னு உட்காந்து செலக்ட் பண்ணி எடுத்தார் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சரி, செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் இவன் புது பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இவரோட மூத்தவர், நீ இவனுக்கு சீனியர், நீ அவன் கீழே வந்து அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அது பணியாற்றிய ஒருத்தவர் கீழே வந்து அவங்களை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, எதில் கவனமாக இருந்தாரோ இல்லையோ தன்னுடைய படைகளை வந்து பாதுகாப்பாக பார்க்கறது கவனமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பன்னிரு பெற்ற போற்றப்பட்ட படைத்தலைவரின் பொறுப்புகளில் கோட்டைகள் விடப்பட்டன. அஷ்டப்பிரதான் முக்கியமான பாயிண்ட் நம்மளே, வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே போட்டிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட்டு. சிவாஜியோடைய இவர் வந்து பாருங்களேன், அதாவது 8 பேர் வச்சுருக்காருங்க. என்ன வச்சுருக்காரு? ஒரு 8 பேர் வச்சுருக்காரு. எதுக்கு வச்சுருக்காங்க? அந்த 8 அமைச்சர்கள், அதாவது 8 அமைச்சர்கள், அவங்களுக்கு பேர் என்னன்னா அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஷ்டம் அப்படின்னாலே 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒவ்வொருவருமே முக்கியமான துறைங்க. மராத்திய பேரரசில் நம்ம சொன்னோம்ல அஷ்டப்பிரதான், அதில் ஒருத்தர் தான் பேஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்வா என்பது யாருன்னா நவீன கால பிரதமருங்க. பிரதமர்னா யார்? நம்ம பிரதமர் மோடி. அவர் தான் நாட்டுக்கே தலைவர். ஸோ ஆமாங்க, உண்மையான தலைவர் அவர் தானே. ஸோ அந்த அளவுக்கு பேஸ்வா என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். உண்மையிலேயே பார்த்தோம்னா இவங்க வந்து சத்ரபதிகள், அதாவது அரசர்களுக்கு துணை அதிகாரியாக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேற என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாகு மகாராஜாவின் காலத்திலிருந்து, அதாவது சிவாஜியுடைய பேரனான சாகு மகாராஜா இருக்கார்ல, அவருடைய காலத்திலிருந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்வாக்கள் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவருடைய காலத்திலிருந்து அவங்க தான் தலைவர். அரசர்கள் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, பெயரளவுக்கு தலைவர். அடுத்து பார்த்தோம்னா நிலவரி, முகலாயர்களுடைய நிர்வாக முறை சிவாஜி, அதாவது நிலவரி அப்படின்றப்ப சிவாஜி வந்து விதிச்சார். நிலவரி வேணுங்க, ஓகேவா? ஸோ அந்த நிலவரி வாங்கினப்ப அவர் என்ன பண்ணார்னா, உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் பண்ணார். சும்மா விளையதோ இல்லையாப்பா காசை கொடுப்பா, இல்லை இவ்வளோ விளையும் அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பா அப்படிலாம் அவர் கேட்கல. ஸோ என்ன பண்ணார்? விளைச்சல் அடிப்பில் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் 3 பங்கு விவசாயிகளுக்கு. இப்போ 5 ஏக்கர் சொல்லக்கூடாது, ஒரு 5 சென்ட் கூட வச்சுக்கிடுவோம். ஸோ 5 சென்ட் நிலத்தில் வந்து அவங்க விதை போடுறாங்கன்னா அதில் 3 சென்ட் தான் அவங்க வச்சுக்கிட்டு 2 சென்ட்டை ராஜா கொடுத்துடணும். ஸோ 5ல் 3 பங்கு விவசாயிகளுக்கும் 5ல் 2 பங்கு அரசருக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதித்துறையில் சிவில் வழக்குகள், அதாவது சிவில்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த குடும்ப சண்டை, உரிமையில் சொத்து பத்து சண்டை, இந்த மாதிரி சிவில் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிராம குழுக்கள் மக்களை தீர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் குற்றவியல் சட்டம்னா என்னது? கொலை இதுதான் குற்றவியல்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இந்து தானே அந்த மக்கள், ஸோ அதனால் இந்து சட்ட நூல் அடிப்படையில் தீர்த்து வச்சாங்க ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தாங்க நான் சொன்ன இந்த 8 அமைச்சர்கள். 8மே முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க என்னண்டாச்சும், புரியுதாங்க? முதல் பார்த்தாச்சு, பன் பீரதான் அல்லது பேஸ்வா, பீரா பிரதமர், பீரா அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரதமர். அடுத்து அமத்யா அல்லது மஜூம்தார், அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். அடுத்து சுருனாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னா செயலர். வாக்கேனாவிஸ்னா உள்துறை அமைச்சர். சர்கி நௌபத் அல்லது சேனாதிபதினா தலைமை தளபதி. சுமந்த் அல்லது துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். ஸோ இதை வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ஸுங்க அது எல்லாமே, அதான் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நண்பர்களே, சிவாஜியோட தொடர்ந்து அவர் இறந்து போயிறாரு. அனாஜிதத்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய தொடர் சச்சரவுக்கு பிறகு நம்ம சாம்பாஜி, சிவாஜி வந்து ஆட்சி பொறுப்பு வந்து ஏற்கிறாரு. ஸோ குடும்ப சண்டைகள் வந்து மராத்திய சில சாய்ப்புகள் சண்டை விட்டு நாட்டை பார்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த யாருங்க? மார்வார் ரத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட மார்வாடி ஸ்டேட்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மக்களாக இருக்கலாம், நான் நினைக்கிறேன், யாரையும் தப்பாக சொல்லுங்க. ஸோ அந்த மக்களாக இருக்கலாம், ஏன்னா மார்வார் போட்டிருக்காங்களே. ஸோ மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, துர்காதாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக களமுகம் செய்த அவருடைய மகன் அக்பர், துர்காதாஸும் அவுரங்கசீப்புடைய மகன் அக்பரா. இப்போ அக்பர் வந்து தாத்தாலப்பா வரும் அப்படின்னு கேட்டக்கூடாது, அவுரங்கசீப் மகனுக்கும் அக்பர் தான் பேர் வச்சார். ஸோ அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து வராங்க. அவங்க வந்து சாம்பாஜியோட அவையில் பாதுகாப்பாக இருக்காங்க. இதை வந்து ஏண்டா நீங்கள் என்ன அவங்களோட போய் தங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டாப்போ சிவாஜி, யார் அவுரங்கசீப்பு கடுப்பாயிட்டு அந்த சாம்பாஜி கொண்டு அழிச்சு ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய நடவடிக்கைகள் இருக்கிறாரு. 1681 ரொம்ப முக்கியமான 87 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா,
சார் 81 தான். என்ன பண்ணுறாருன்னா தக்காணத்துக்கு வந்து நம்ம சிவாஜி வந்து வராரு. வந்துட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் இணைக்கணும், அதான் ஃபஸ்ட்டு நோக்கம். அவருடைய நோக்கம் தக்காணத்துக்கு வந்துடுறாரு 81. வந்துட்டு அந்த 2 நாடுகளையும் நம்ம இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 87 2 இணைச்சிட்டார் நினச்ச மாணிக்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாம்பாஜியும் கைப்பற்றி யார் சாம்பாஜியை சித்திரவதை பண்ணி அவரையும் கொன்றாரு. இந்த ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சாம்பாஜியோடைய குரு ஒரு கவி கிளாஸ், நம்முடைய குடும்ப அர்ச்சகர், குருவில் குடும்ப அர்ச்சகர்னு சொல்லுவாங்க, கவி கிளாஸு, அவருக்கு மந்திரம் தெரியும். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவி கிளாஸ் கூட இருப்பார். சிவாஜி ஆக்ரா போனப்போ இவரும் இந்த கவி கிளாஸும் சாம்பாஜியும் கூட போனாங்க. அப்போ வந்து இவருடைய பாதுகாப்பில் தான் சிவாஜி வந்து சாம்பாஜி நீ பார்த்துக்கப்பா கவி கிளாஸு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாதுகாக்க சொல்லிட்டு போனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே வந்து தொந்தரவு பண்ணுவார். இவரை பண்ணுற தொந்தரவு அவரே பண்ணுவார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. சாஹு மகாராஜா சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன், அதுக்கடுத்து அவங்க சாம்பாஜி முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பேரன் சாஹு மகாராஜா, இவர் வந்து 1708 1749 வரை ஆட்சி பண்ணாங்க நண்பர்களே. இவர் ஒரு மெயினான நண்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஹு அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி பொருள். இவருக்கு இந்த பேர் வச்சவரே அவுரங்கசீப். ஏன்னா சிவாஜி நேர்மையானவர் கிடையாதான். ஏன்னா அப்படின்னு அவுரங்கசீப் நினச்சது. ஏன் அவர் வந்து நாட்டுக்கு எதிராக பண்ணார்ல, நிறைய கொள்ளையடிச்சார், இதெல்லாம் பண்ணார்ல. ஸோ அதனால் அவுரங்கசீப் தான் அந்த பேரை வச்சிருப்பாருன்னு கொடுத்துருப்பாங்க. வேற என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாஹு மகாராஜா பார்த்தோம்னா இவருடைய காலத்தில் தான் மராத்தியர் பகுதிகள் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான ஒரு அரச கட்டமைப்பு உருவானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிலங்களை இப்போ என்கிட்ட நிலம் இருக்குது, உனக்கு கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்லாம் அவர் சொல்லலை. நிலம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நிலம் இது கவர்மெண்ட் விலை இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் வந்தாச்சு நண்பர்களே. 1713 to 1720. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நண்பர்களே, பாலாஜி விஸ்வநாத் ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக வந்து பணியில் சேர்ந்தார். அவர் வந்து பேஷ்வா அப்படின்னு நிலைக்கு வந்து படிப்படியாக உயர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 11th புக்கில் பற்றி நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1713 வந்து ஒரு பேஷ்வாக வந்து வர்றாரு சாஹு. அதுக்கப்புறம் வேறு ஒரு பற்றி பெரிய பாயிண்ட் ஒன்றுமே இருக்காது. இவருடைய மகன் ரொம்ப வயசு கம்மி, இதெல்லாம் 20 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகன் யார், அவர் பேர் வெறும் பாஜிராவ். நிறைய பேர் வந்து இவர் பேஷ்வா. இப்போ இவருக்கு அடுத்து ஒரு ஆள் நியமிக்கணும்ல. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா எனக்கு அடுத்து இப்போ நான் என்னுடைய காலங்கள் தள்ளும் போது எனக்கு அடுத்து இன்னொருத்த அந்த இடத்த நிரப்பணும். ஸோ அதனால் இவங்க அப்பா போனதுக்கப்புறம் இவருடைய மகனான பாஜிராவை என் சின்ன பையன்ப்பா அவனை நியமிக்காதன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை எதையுமே கேட்காம அந்த பாஜிராவ் அப்படின்றவரை இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாரு. எதுக்கு நியமிக்கிறாரு? பேஷ்வாவாக நியமிக்கிறார். ஸோ பார்க்கலாமா. அதுக்கடுத்து முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் இந்த வெறும் பாஜிராவ் இந்த பாஜிராவ் மிகப்பெரிய மராத்திய படையெடுப்பை மேற்கொண்டாப்புல. இராணுவ தலைமை தளபதி வந்து எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு தலைவரை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அதிகாரத்தையும் இவர் வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேஷ்முக்குகள் வந்து எங்களுக்கு வேணாம், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கெய்க்வாட்டு, ஹோல்கர், சிந்தியா இந்த மக்களை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாஜிராவ் முடிவு பண்ணியிருப்பார் இங்கே இடத்துல. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் பண்ணியிருப்பார். ஸோ முக்கிய மராத்திய குடும்பங்கள் பார்த்தோம்னா கெய்க்வாட் பரோடா, பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கர் ஹிந்தூர் ஒரு 5 கொடுத்துருக்காங்களே. இது என்ன சிந்தியானா குவாலியர், பேஷ்வானா புனே. என்னப்பா இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள், பரோடா அப்படின்ற ஊரில் கெய்க்வாட் மக்கள் வாழ்ந்தாங்க, நாக்பூரில் பான்ஸ்லேன மக்கள் வாழ்ந்தாங்க. இவங்க தான் முக்கியமான மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஜிராவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக, அதாவது மாலவனா நம்ம ராஜஸ்தானும் குஜராத்திலும் பாதி பகுதியில் குறிக்கிற நண்பர்களே, மகாராஷ்டிரா அந்த ஏரியாவை குறிக்கும். ஸோ மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு செஞ்சு அதாவது முகலாயருடைய அதிகாரத்தில் இருந்துச்சு அந்த 2 ஊரும். அதை வந்து இவர் விடுவிச்சிட்டாரு அப்படின்றது போட்டிருப்பாங்க. முகலாயர் படைகளும் ஹைதராபாத் நிஜாம் படைகளும் தோற்கடிச்சிட்டாரு. ஓகேவா. 2 பேர் அங்கே பாருங்கள், முகலாய படைகள் ஹைதராபாத் நிஜாம் படைகள் 2 பேரும் சேர்ந்து சண்டைக்கு வந்திருக்காங்க. அதையுமே தலைவர் சூப்பராக தோற்கடிச்சிருக்காப்புல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இப்படி அடித்து ஆள் ஜெயிக்கிறார்ல, அதனால் நம்ம இவர் யாருடைய பேசுவா, நம்ம சாஹு மகாராஜாவுடைய பேசுவா. அதனால் சாஹு மகாராஜாவுடைய பேசுவா. அதனால் மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு அரசன், ஏனைய தக்கான பகுதியில் என்னது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, புவனேஸ்வர் இதெல்லாமே தக்கானம் தாங்க, ஆந்திரா. ஸோ இந்த ஏரியாவுக்கு தலைவன், தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நடந்துச்சு, ½ hour ஆயிடுச்சாங்க. பரவாயில்ல, ½ hour இந்த படம் முடிச்சிட்டுனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கா, சரி பார்த்துடலாம். பரவாயில்ல, நல்ல படம், முக்கியமான தகவல்கள்லாம் நிறையா இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, ஆமாம் பெரிய ராஜாவாயிட்டார். அந்த சர்தேஷ்முகி இந்த நம்ம கப்பம் வரிகள் படித்தோம்ல, சிவாஜி கொண்டு வந்தார்ல, அந்த வரிகள்லாம் வந்து இவங்க சட்டப்பூர்வமாகவே வசூலித்தாங்க. நிதி நிர்வாக செயல்பாடுகளை புனேவில் மையப்படுத்தினார். இது மெயினான பாயிண்ட். மராத்தியர்களே புனே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளே. நம்ம எத்தனை புனேன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நிதி செயல்பாடுகள்லாம் வந்து புனேயில் வந்து மையப்படுத்துகிறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. தக்கான பகுதிகளில் ஏன் புனேயில் மையப்படுத்துகிறாருன்னா அப்போ தான் தக்காணம், அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காசு ஏதாவது அனுப்பிச்சி விட்டாலும் டக்குன்னு வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன போட்டிருக்காங்க, வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராத்திய படையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தாங்க. 5000க்கும் குறைவான குதிரை வீரர்கள், ஒரு பீரங்கி படை வீரர்கள் கிடையாது. ஆனால் 1720 இது டபுள் மடங்கு ஆச்சு. அப்படின்னா 10,000 பேர். ஆனால் இல்லை, ஆனாலும் இவங்க வந்து முகலாயர்கள் மற்றும் நிஜாம் படைக்கு ஈக்குவலாக இல்லை. இவங்கள்ட்ட ஆட்கள் படைகள் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படிப்பா இவங்க ஜெயித்தாங்க? முகலாயர்கள் வந்து தங்களுடைய நாட்டை காப்பாற்ற ஒரு என்ன சொல்கிறது, இவங்களை பெருசாக கண்டுக்கல கூட சொல்லலாம். அவங்க வந்து பெருசாக நினைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் குண இயல்புகள் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து நல்லா வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னுவாங்க, அவ்வளோதான் போட்டிருப்பாங்க. ஸோ பாலாஜி பாஜிராவ் 1740 to 61 இவர் ஒரு மெயினானவருங்க. ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் நம்ம சாகு மகாராஜா இறந்துருவார், புரியுதாங்க. ஸோ இவர் எப்போ 1749 இறந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சரி புனே நகரம், அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, மெயினான விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம் நம்மளே. புனே நகரமே தலைநகரம் என்றும், இவருக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய அதாவது இந்த மராத்திய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்தாரா, நான் ஒரு சத்தாரா அப்படின்ற ஒரு தான் தலைநகராக வச்சுருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் சத்தாரா தலைநகரம் கிடையாதுரா, புனே தான் தலைநகரம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் கொண்டு வந்தார். வேற என்ன இவர் பண்ணாருப்பா பார்த்தோம்னா, அதாவது நிறைய அதிகாரங்கள், புரியுது நம்மளே. நிறைய முதல்ல அரசர்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். அந்த 8 அமைச்சர்கள் சொன்னோம், அவங்ககிட்ட அஷ்டப்பிரதானங்கள், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா அதிகாரத்தையுமே என் கையில் தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இன்னொரு நல்ல விஷயம்லாம் பண்ணாருங்க. என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மராத்தியர்கள்லாம் எப்படி சண்டை போட்டுருப்பாங்கன்னா, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டைனா ஓடி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, விவசாய போர் வீரர்களாக வேணாம், எல்லாரும் ஆர்மிக்கு ஆள் எடுப்பேன், நீங்கள் எல்லாரும் ஆர்மி மேன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சம்பளம் கொடுக்குறேன், நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்து தன்னுடைய படைகளுக்கு வந்து பாலாஜி பாஜிராவ் தலைமை ஏற்றார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலங்களை வந்து நீ வச்சிருந்தாலும், அதாவது நீ விவசாயம் பண்ணலாம், ஆனால் நீ ஒரு இடத்துக்கு பக்கத்துலாம் போயிட்டு வரக்கூடாது, ஒழுங்காக நீ நாட்டு கோட்டைக்கு பக்கத்தில் நான் வீடை கட்டி இங்கே வாழு அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா சண்டை நான் மெயினாக நல்லா பண்ணாருங்க அவர். சண்டை அந்த போர் விஷயத்தில் நல்லா தெளிவாக இருந்தார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. வேற என்ன சொன்னார் இவர் அப்படி பார்த்தோம்னா, பெரிய பீரங்கிகள்லாம் கொண்டு வந்துட்டாப்புல ஆள். இவரெல்லாம் மித்தவரை பீரங்கி இல்லை, பீரங்கிலையும் படிச்சு பண்ண வரைக்கும் இவர் வந்து பீரங்கி படையை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரங்கி கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அதை வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறது, அது எப்படி இப்போ நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லை, ஒன்று கொண்டு வரோம் நமக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ண தெரில. ஸோ யூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ் கடைலாம் இருக்குல்ல, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, வடக்கன்ஸ்னு சொல்லலை, அதாவது அந்த வடநாட்டு மக்கள் அவங்க யாராவது வந்து போட்டுட்ருப்பாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம நாட்டு மக்கள் அதே கடையில் போட்டுட்ருப்பாங்க. என்ன பார்த்தோம்னா, நான் தொழில் பழகிட்டேன், அவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த தொழிலை பழகணும் அப்படின்றக்காண்டி போர்த்துகீசியர், பிரான்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்கெல்லாம் வந்து பணியமர்த்திக்கிட்டாங்க. வேற என்ன நடந்துச்சு, இவருடைய காலத்துலங்க மராத்தியோட எல்லை டெல்லி வரைக்கும் போயிடுச்சாங்க. எங்கே? டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், மகாராஷ்டிராவிலேருந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியா, அரைவாசி இந்தியா அங்கே சைடு அது வரையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டெல்லி வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் வசூல் பண்ணுற நிலைமைக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாக்பூரில் இருந்த படைகள் சரி வளர்ந்துட்டாங்கப்பா. மகாராஷ்டிரா நாக்பூர் ஒரு ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த நாக்பூரில் இருந்த படையில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகார், வங்காளம், ஒடிசா இந்த ஏரியா பார்த்தோம்னா எங்கே வங்காளம்னா எங்கேங்க வங்காளதேசமே சொல்லுவாங்க. ஒடிசானா நம்ம ஆந்திராக்கு அடுத்த ஊர் ஒடிசா. ஸோ எவ்வளோ தூரம் பாருங்களேன், பீகார், உத்தரப்பிரதேச பக்கத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியா கையில் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பகுதியில் வந்து கொள்ளையடிப்பதாக நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் பண்ணாங்க. கர்நாடக பகுதிகள் கொடுத்து அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு இவங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதிகள்லாம் இவ்வளோ கட்டுப்பாடுகள் வந்திருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன பார்த்தீங்கன்னா, 1745 to 1751 வந்து ரகுஜி பான்ஸ்லே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு மட்டுமே வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்துச்சுங்க, புரியுதாங்க. ஸோ அதுதான் ஏன் கொடுத்துருப்பாங்க. சரி என்னதான்ப்பா ஆச்சு கடைசியில் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்தில்ங்க செம்ம விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, அதாவது பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் எனும் முக்கிய
அதிகாரிகளை கொண்டிருந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம பேசுவாத நியமிப்பாப்புல, கப்பமோ அல்லது நீ வரியோ வசூலிக்க போறியா காமவிஸ்தா, நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு படையை வச்சுக்கோ, உனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்குறோம், இப்போ நான் வந்து ஒரு ஏப்ப சாப்பியா இருக்கேன், டே வரி விட்றா தர முடியாது, நம்ம ஓவரா பேசுகிறோம், சத்தம் அடிச்சுட்டேன்னா என்ன பண்ண முடியும்? அதனால நீ படையில வச்சுக்க. ஆனால் அறிவு இருக்குது, உடம்புல பலம் அடிக்கிறதுக்கு, புரியுதாங்க? ஸோ அதான் அப்போ ஒரு படைகளை வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் எழுத்தாளர்கள், பணியாளர்கள், ஒர்க்கரு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஆவணங்கள் நிறைய டாக்குமெண்ட்லாம் வந்து பராமரித்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஒரு பகுதி, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு இருக்குன்னா மதுரைன்னு ஒரு ஏரியா இருக்குது, விருதுநகர்னு ஒரு ஏரியா இருக்குது, சென்னைன்னு ஒரு ஏரியா இருக்குது, கோயம்புத்தூர் நிறைய ஏரியா இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வரி வசூலிக்க ஒரு ஆளை நியமிக்கணும்ல. இப்போ மதுரை மாவட்டம்னா இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 38 மாவட்டம் ஒரு ஆள் வசூலிக்க முடியுமா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள், அந்த மாவட்டத்தில் ஒரு வட்டத்துக்கு ஒரு ஆள், அப்படி தான் நியமிக்க முடியும். ஸோ அதுபோல் இந்த ஏரியாவில் வரி வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பாங்களே. அவங்க வந்து எப்படின்னா ஒரு இந்த ஏரியாவிலேருந்து பொதுவாக இவ்வளோ வரி வந்து வருஷம் வருது அப்படின்னு வந்து இருக்கும்ல. அந்த அடிப்படையில் அதில் 3ல் 1 பங்கு காசை நீ முன்னக்கூடிய கொடுத்துட்டு நீ வரியை வாங்கு அப்படின்னு நினைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க வந்து சொத்து வச்சுருக்கணும், நேர்மையானவனாக இருக்கணும், கடன் வாங்கி கூட காசை கட்டணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கவனமாக பாதுகாத்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளே. ஸோ முகலாயர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இப்போ பேஷ்வாக்களுடைய ஆட்சி நவீனம். ஆமாங்க, முகலாயர்கள் ஆட்சி எப்போ அவங்க முடிஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு முக்கால்வாசி முடிச்சு, அவுரங்கசீப்போட முடிச்சிலங்க. அப்புறம் நாடு வளர்ந்துகிட்டே வருதுல்ல. இப்போ நம்ம சுதந்திர போராட்ட காலத்துலேயும் இப்போயும் பார்த்தா நம்ம நாடு மேலும் வளருது. அதை விடுங்க, 1980 to 2000க்குள்ளே பார்த்தோம்னா இப்போ இந்த 2020 அப்புறம் நம்மளுடைய நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு. 2015 பார்த்தோன்னா நிறைய நவீனமாக இருக்குல்ல. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முகலாயர் வீழ்ச்சி இராணுவ ரீதியாக முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செஞ்சவங்க நம்ம மராத்தியர்கள் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சரி, இவ்வளோ நல்லா இருந்தவங்க எப்படிங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க? ஆசை தான், வேற என்ன பார்த்துடலாமா? மராத்தியர்கள் குறுகிய கால பேரரசு, நல்ல அதான் கொஞ்ச நாளில் வந்து பேரரசாகவே ஆயிட்டாங்க. 1761 டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட், பானிபட், நம்ம பானிபட் போரில் தான் ஃபஸ்ட்டு பானிபட் போர் எப்போ நடக்கும்? 1526 ஏப்ரல் மாதம் 21 நம்ம பாபர் வந்து நம்ம இப்ராஹிம் தோற்கடிச்சு முகலாய ஆட்சின்னு கொண்டு வராரு. பானிபட் எந்த ஊரில் உள்ளது? பெரிய கொஷின். டெல்லிக்கு அருகே பானிபட்டுன்னுவாங்க. ஆனால் பானிபட் டெல்லிக்கு அருகே தான் இருக்குது. மாநிலம் ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பானிபட் இடத்துல நம்ம அகமது ஷா அப்தாலி அப்படின்ற ஒரு ஆப்கானிய படையால் இவங்க தோற்கடிக்கப்பட்டு இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிடும். சரியான அடியாக இருக்கும். அவங்க திரும்பி வந்து நடந்தது சொல்லவே 6 மாதம் ஆகிருக்கும். அப்படி எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த பானிபட் போகிற தீர்மானிச்சது ஒரு பீரங்கி படை. அந்த இப்ராஹிம் பாபர் பீரங்கியை பயன்படுத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு போல். அகமது ஷா அப்தாலின்றவர் நம்ம மராத்தியோட போரிட்டு அந்த பீரங்கி படை வச்சு ஜெயிச்சார். ஏப்பா இப்படி சொல்கிறியே, இதுக்கு முதல் அவர் வந்திருக்காரு சண்டை போட. இதுக்கு முறை 8 சண்டை டெல்லிக்கு சண்டை போட வந்திருக்காரு. ஆனால் அப்போலாம் அவரால் முடியல. கடைசியாக ஒரு சண்டையில் தான் ஜெயிச்சிருக்காரு. இதே போல் அவங்க கற்றுக்கோங்க நம்மளே. 8 முறை ஒரு ராஜா தோத்துருக்காருல. ஆனால் 8 முறை தோத்தாலும் 9வது முறை அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ டிஎம்சி படிக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க சொல்கிறேன். அவர் ஒரு ராஜாவே எவ்வளோ அசிங்கம், 8 முறை தோத்துருக்காரு, 9வது முறை வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம டிஎம்சி தான் படிக்கிறோம். 10 முறை நம்ம 2 முறை தோத்தாலே சோர்ந்து போயிடுறோம். அதெல்லாம் விடாமல் எத்தனை முறை தோத்தாலும் வந்து அடிக்கணும். புரியுதா நம்மளே? ஸோ இவர்கிட்ட கற்றுக்கோங்க. இவரை பற்றி நமக்கு இவர் நல்லவரா கெட்டவரா ராஜாவை அதெல்லாம் நமக்கு தெரில. ஆனால் அவருடைய மோட்டிவேஷன் 8 முறை தோத்தோம் எவ்வளோ பெரிய விஷயம். சரி போதும்லான்ட்டு போல, நம்ம ஜெயிச்சாகணுன்ற ஒரு குறிக்கோள் இருந்துச்சு பாருங்க. அந்த குறிக்கோள் உங்கள் எல்லாத்துக்கும் வேணும். வீடியோ முழுமையாக பார்த்தவங்க சார் எனக்கு அந்த குறிக்கோள் இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இது வரைக்கும் அதுக்கான தெரிஞ்சுக்காங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ அவ்வளோதான் நம்மளே முடிஞ்சு. எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக நினச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.